இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். புளிச்ச சிக்கன் 65 செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, நாட்டு சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், புளித்தண்ணி 1/4 கப், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, பூண்டு 5 பல், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, மல்லி இலை தண்டு 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. புளிச்ச சிக்கன் 65 செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா 65 புளிச்சது அப்படின்னு சொல்லணும்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது எப்படின்னா நம்ம முதல்ல 65 மேரினேஷன் பண்ணி இதுக்கு இது எங்கே உள்ள டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வியட்நாம் அந்த சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஒரு புளி அந்த கரைசல் அப்புறமாட்டி அதோட என்ன செய்வாங்கன்னா, நாட்டு சக்கரெலாம் சேர்த்து ஒரு ஸ்வீட்னஸ் இந்த புளிச்சதான் சேர்ந்து வரும்போது அந்த சிக்கனோட மேரினேட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமையான ஒரு காம்பினேஷன் வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம ஸ்டைலில் இருக்கிற டிஷ்ஷை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் மல்லி இலை அதோடு சேர்த்து தண்டும் இருக்குது, இதில் சேர்த்துடலாம். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா இதுதான் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த அரைச்சி வர்ற பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு அந்த புளிச்ச சிக்கனுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். அதனால் இப்போ என்ன செய்யலாம்னா, இதை எடுத்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்யும்போது சிக்கன் 65க்கு மசாலா பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், மிளகு பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியை சேர்த்துடலாம். இது நல்லா அப்படியே ஒரு பேட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கன் இருக்கு இல்லையா, இந்த சிக்கனை இதில் சேர்த்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சிக்கனை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நார்மலாக என்ன செய்யணும்னா, வீட்டில் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மேரினேஷன் பண்ணி இதை மசாலாலாம் போட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா அந்த சிக்கனில் ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே ஏறாது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம்.
ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது வந்து சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கனை வந்து ரொம்ப ஜென்டிலாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சிக்கன் நார்மலாக வந்து நீங்கள் வீட்டிலலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிக்கன் 65 வந்து பொரிக்கும் போது எல்லாம் அந்த மசாலாலாம் உடஞ்சி போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து உடையவே இல்லை. அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவும் நல்லா ஒட்டி போயிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த கார்ன்ஃப்ளவரும் அந்த அரிசி மாவும் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மசாலா வந்து அந்த சிக்கனோட நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஒரு பக்கோடா கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இல்லையா. இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். இதை வந்து திருப்பி விட்டாச்சு. நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் வந்து சிக்கன் 65 பொரிக்கிறீங்க இல்லையா, பொரிக்கும் போது முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா மசாலாவில் மேரினேட் பண்ணி டிப் பண்ணி போட்டோடனே நல்லா ஃப்ரை ஆகும். முறுமுறுப்பு தன்மை வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது நெருப்பை வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சிக்கன் வந்து ஈக்குவலாக குக் ஆகும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், வெந்திருக்கும். அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மசாலா எதுவுமே வந்து அந்த சிக்கன்லேருந்து வெளியில் போகலை. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவரும் அந்த அரிசி மாவும் சேரும் பொழுது அந்த சிக்கனோட நல்லா ஒட்டிடும். அதனால தான் அது உடையாமல் இருக்குது. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த சிக்கன் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை என்ன செய்யலாம்னா, அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். பார்த்தாலே தெரியும், சிக்கன் வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மசாலா போட்டிங்கன்னா, அந்த மசாலா வந்து கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா அந்த சிக்கனோட ஓட்டிகிட்ருக்கும். இப்போது இதை எடுத்துடலாம் அப்படியே. இப்போது நம்ம வந்து சிக்கனை வந்து அந்த 65 நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் இன்னொரு பேன் எடுத்துருக்கேன். பார்த்தா ரொம்ப ப்ராசஸ் நீளமாக தெரியும், ஆனால் வந்து கடைசியில் அந்த ஃபுட்டு வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம். அந்த பேன் வந்து சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா என்ன செய்ய போகிறோன்னா, இதில் அப்படியே சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, மல்லி இலை இருக்குது, அதே நேரத்தில் காஞ்ச மிளகாய் இருக்குது, பூண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதோடைய பச்சை வாடை போகணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் வேணும் அப்படின்னால கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துலாம். அதோட இங்கே வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி அதையும் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது என்ன ஆகும்னா, அந்த புளிப்பு அந்த நாட்டு சர்க்கரையோட இனிப்பு இதெல்லாம் சேரும் பொழுது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் சோயா சாஸையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த ஒரு இனிப்பு புளிப்பு வச்சு ஒரு சிக்கனை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நார்மலாக சிக்கன் 65 எல்லாருமே என்ன செய்வோம்னா வீட்டில் செய்வோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஸை செஞ்சு இதை கொடுத்தீங்கன்னா, அந்த குட்டீஸ் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட். அதனால் இந்த நாட்டு சர்க்கரையில் உள்ள ஸ்வீட்னஸ், அந்த புளியில் உள்ள புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த சிக்கன் அந்த புளி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படி அந்த மேலே பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் கையை போட்டு பார்த்துடாதீங்க, இது வந்து கை வந்து பொத்துரும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும். அதனால இதில் வந்து நான் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க.
வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே இந்த சிக்கனை வந்து அப்படியே புரட்டி எடுத்துருங்க. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் அப்படியே எடுக்கணும். கடைசியில் நம்ம வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் இதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போது நம்மளுடைய இந்த புளிச்ச சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.